வீடியோல நாம ரொம்பவே பரபரப்பான விஞ்ஞானத்தோடும் சேர்ந்து ஆன்மீகத்தையும் தொடும் விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். இந்த ஈர்ப்பு விதினா என்ன, எப்படி செயல்படுது, எப்படி செய்யணும், அப்புறம் ரொம்ப முக்கியமான லா ஆஃப் அட்ராக்ஷன் பேசிக்ல பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கிற சிக்னல்ஸ், அறிகுறிகள்லாம் என்ன, அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத டீட்டெயில்டா பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்ன? ஈர்ப்பு விதி அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு யூனிவர்சல் லா. இதோட பேசிக் விஷயம் என்னன்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை தான் நீங்க கவர்றீங்க. அதாவது உங்க எண்ணங்கள் வெதர் பாசிட்டிவா ஆர் நெகட்டிவ் தாட்ஸ், நேர்மறை மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் யூனிவர்ஸ் கிட்ட ஒரு ஃப்ரீக்வன்சி போல அனுப்புறீங்க. இதற்கு யூனிவர்ஸ் அதே மாதிரியான ஒரு ரியாலிட்டிய திருப்பி உங்களுக்கு அனுப்புகிறது. இப்போ நீங்க நாள் முழுக்க எனக்கு பணம் வேணும்னு இல்லனா எனக்கு பணம் கிடைக்கலையேன்னு நினைச்சா யூனிவர்ஸ் என்ன தெரியுமா செய்யும்? எனக்கு பணம் கிடைக்கலையேன்னு சொல்றீங்கல்ல, அந்த தான் திருப்பி உங்களுக்கு அனுப்புது. ஸோ நீங்க எதை பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கணுமோ அதை தெளிவா கேட்கணும். எப்போதும் பாசிட்டிவ் எண்ணங்களோட, பாசிட்டிவ் தாட்ஸோட. சப்போஸ் கிடைக்கலனா என்ன, நமக்கு இது கிடைக்காதுப்பா, நல்லதே நடக்காது, என் வாழ்க்கை மட்டும் ஏன் தான் இப்படி இருக்கும் அப்படிலாம் நினைக்க கூடாது. எனக்கு எல்லாமே கிடைக்குது, என்னோட வாழ்க்கை சந்தோஷமாகவும் சிறப்பாகவும் இருக்கு அப்படின்னு பாசிட்டிவா நினைங்க. எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு ஒரு பழமொழி கேட்டிருப்போம். அதை தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனும் சொல்லுது. உங்களோட கோல்ஸ், ஆசைகள், கனவுகள் அடைவதற்கான பேசிக் ஃபவுண்டேஷனா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் செயல்படுது. பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும், அப்பதான் பில்டிங்கும் ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்படிதானே? எல்லா மேனிஃபெஸ்டேஷனுக்கும் அடிப்படையான பேஸ்மெண்ட் ஆகவும் ஆரம்ப புள்ளியாகவும் தான் இந்த ஈர்ப்பு விதி செயல்படுது. பிரபஞ்சத்தோட நம்மளை இணைக்கிற ஒரு கனெக்டரா இந்த ஈர்ப்பு விதி செயல்படுது. இந்த லா எப்படி வேலை செய்யுது? லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்களோட எண்ணங்களின் வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சில வேலை செய்யுது. நம்ம மூளை ஒரு எனர்ஜி டிரான்ஸ்மிட்டர் மாதிரி இருக்கும். நம்ம ஒவ்வொரு சிந்தனையும் அனுப்பும் போதும் அது ஒரு சர்டன் ஃப்ரீக்வன்சியை வெளியே அனுப்புது. சரி, இப்ப எப்படி பயன்படுத்தலாம்னு 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், கேளுங்க. நீங்க யூனிவர்ஸ் கிட்ட உங்களுக்கு என்ன வேணுமோ அதை தெளிவா கேட்கணும். அதை கற்பனையோட ஏற்கனவே உங்க வாழ்க்கையில நடந்த மாதிரி, நீங்க அனுபவிச்ச மாதிரி ஃபீல் பண்ணி கேட்கணும். செகண்ட், பிலீவ், நம்புங்க. முழு நம்பிக்கையோட கேட்கணும். எவ்வித டவுட்டும் இல்லாம, நெகட்டிவ் தாட்ஸும் இல்லாம நம்பிக்கையோட கேட்கணும். எப்படியும் பிரபஞ்சம் எனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கும் என்பதுல முழுமையான நம்பிக்கை வைக்கணும். தேர்ட், ரிசீவ், பெற தயாரா இருக்கணும். உங்க கோல்ஸ் கிடைச்ச மாதிரி ஆக்ட் பண்ணுங்க. உங்களை ஆல்ரெடி அந்த ரியாலிட்டியில இருக்கிறது மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. பிராக்டிகல் எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க ஒரு நல்ல வேலை தேடுறீங்கன்னா அந்த ஜாப் கிடைச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும். இன்டர்வியூ கிட்டக்க போன மாதிரி கான்ஃபிடென்ட் வச்சுக்கணும். டெய்லி நான் ஒரு நல்ல வேலையில இருக்கிறேன்னு எழுதணும். ஓகே, நான் இதெல்லாமே பண்ணிட்டேன், அப்பவும் எதுவுமே நடக்கல, எதுவுமே மாறல அப்படின்னு சிலர் கேட்பீங்க. அப்படின்னா நீங்க சில காமன் மிஸ்டேக்கை செய்யறீங்கன்னு அர்த்தம். அதெல்லாம் என்னென்னா டவுட் பண்றது. நீங்க உங்க ட்ரீம்ஸை எழுதும் போதோ இல்ல நினைக்கும் போதோ அப்படியே லைட்டா உங்க மனசுல இந்த பிரபஞ்சம் இது நம்ம விஷ நடத்தி கொடுக்கும், இதெல்லாம் உண்மையா இல்ல ரூமரா, அல்லது இது கண்டிப்பா நடக்குமா அப்படின்னு டவுட் பண்றது. அடுத்தது நெகட்டிவ் திங்கிங். இதெல்லாம் எங்க நடக்க போகுது, அதுவும் எனக்கு எப்பவுமே நல்லதே நடக்காது, நான் ஒரு அன்லக்கி பர்சன் அப்படின்னு நெகட்டிவா தாட்ஸை யோசிக்கிறது. நெக்ஸ்ட், இமீடியட் ரிசல்ட் எதிர்பார்க்கறது. எனக்கு உடனே நடக்கணும், ஒரு நாள்லயே எல்லாமே நடக்கணும் அப்படின்னு அவசரப்படக்கூடாது. எதுக்குமே கால அவகாசமும் தொடர்ச்சியும் பொறுமையும் ரொம்ப முக்கியம். யூனிவர்ஸ் கிட்ட டைம் கான்செப்ட் இல்ல. சோ ட்ரஸ்ட் த ப்ராசஸ். பிரபஞ்சம் உங்களோட ஆசைகளை ஏற்றுக்கொண்டது. நீங்க கரெக்டான ட்ராக்ல தான் போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? கண்டிப்பா இருக்கு. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அடிப்படையில பிரபஞ்சம் நமக்கு சில சிக்னல்ஸை, அறிகுறிகளை காட்டும். அந்த அறிகுறிகள் எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட், ஏஞ்சல் நம்பர்ஸ் 111, 222, 444, 11 இந்த மாதிரியான எண்களை திரும்ப திரும்ப பார்க்குறீங்கன்னா பிரபஞ்சம் உங்களோட ஆசைகளை நிறைவேற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டுன்னு அர்த்தம். என்னோட ஃப்ரெண்ட் ரவி ரொம்ப நாள் வேலை இல்லாம இருந்தான். அவன் ஒரு கம்பெனிக்கு ரெஸ்யூம் அனுப்பும் போது டைம் 11:11, அந்த மெயில் சென்ட் ஆனதும் 11:11. அவன் இதை பெருசா கவனிக்கல. அவனுக்கு தெரியல இதுதான் பிரபஞ்சம் அவனுக்கு கொடுக்குற சிக்னல்னு. பட் நெக்ஸ்ட் டே இன்டர்வியூ கால் வந்துருச்சு. 3 நாள்ல ஜாப் கன்ஃபார்ம் ஆச்சு. 11:11னா நியூ பிகினிங். அதாவது யூனிவர்ஸ் சொல்லுது இது உங்களுக்கு ரைட் பாத். கட் ஃபீலிங், உள்ளார்ந்த உணர்வு. தானாகவே ஏதாவது ஒரு செயலுக்கு உங்களோட மனசு தூண்டுவது அல்லது எதையாவது தவிர்க்க சொல்றது. திவ்யாங்கிற அக்காவுக்கு பிசினஸ் பார்ட்னர் செலக்ட் பண்ணணும். எல்லாரும் ஒருத்தரை சஜஸ்ட் பண்ணாங்க. ஆனா திவ்யா அக்காவுக்கு விருப்பமே இல்ல. அடுத்த நாள் மீட்டிங்ல ஒரு பர்சனை பார்த்த உடனே மனசுல கிளிக் ஆயிடுச்சு. ஒரு செகண்ட் கூட யோசிக்காம எஸ்னு சொல்லிட்டாங்க. 6 மாசத்துல ப்ராஃபிட் டபுள். திவ்யா என்ன சொல்றாங்க தெரியுமா? யாரும் எனக்கு சொல்லல, பட் என்னோட மனசுதான் சொன்னுச்சு அப்படின்னு.
யூனிவர்ஸ் உங்க மனசுல பேசுது. கேள்வி கேட்டீங்கன்னா ஆன்சர் உங்களுக்குள்ளேயே இருக்கும். தேர்ட், கோ இன்சிடென்ஸ் இல்ல சிங்க்ரோனிசிட்டி. உங்கள் எண்ணங்களை போலவே சம்பவங்களும் ஏற்படுறது. இது யதார்த்தமாக இருக்க முடியாத அளவுக்கு கோ இன்சிடென்ஸ் போல தோன்றும். இப்போ நீங்க பாரிஸ் ட்ரிப் போகணும்னு ட்ரீம்ல இருக்கீங்க. பட்ஜெட் இல்லை. ஆனா ஒரு நாள் பஸ் ஸ்டாப்ல வின் ஏ ட்ரிப் டு பாரிஸ் அப்படின்னு கான்டெஸ்ட் போஸ்டரை பார்க்குறீங்க. உடனே அப்ளை பண்ணீங்க. ஜாக்பாட் அடிச்சுது. வின் பண்ணிட்டீங்க. இது கோஇன்சிடென்ஸ் இல்லை நண்பர்களே, சிங்க்ரோனிசிட்டி. நீ திங்க் பண்ணினா பிரபஞ்சம் அதை ரியாலிட்டியா மாத்திடுது. ஃபோர்த், கனவுகள், ட்ரீம்ஸ். உங்க இலக்குகளை பற்றிய கனவுகள் அல்லது ஒரே மாதிரியான கனவுகள் மீண்டும் மீண்டும் வருவது வழிகாட்டியாக இருக்கலாம். கனா காணும் இடம்தான் உங்கள் வாழ்க்கையே மாத்திடலாம். ட்ரீமோட க்ளூவை இக்னோர் பண்ணிடாதீங்க. ஃபிஃப்த், டிலேஸ் ஆர் ஆப்ஸ்டக்கிள்ஸ். தாமதங்கள் அல்லது தடைகள். சில சமயங்கள்ல தடைகள் கூட ஒரு விழிப்பூட்டும் சிக்னலா இருக்கலாம். இது சரியான நேரமா என்று சிந்திக்க செய்யலாம். சந்தியாங்கிறவங்களுக்கு 3 times US விசா ரிஜெக்ட். ஃப்ரஸ்ட்ரேஷன் லெவல் ஹை. ஆனா துபாயில ஒரு ஆஃபர் வந்துடுச்சு. ஹை பே, ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பர்ஃபெக்ட். இப்போ அவங்க சொல்றாங்க யூஎஸ் ரிஜெக்ட் ஆகல, யூனிவர்ஸ் என்ன கரெக்டா டைரக்ட் பண்ணிருச்சு அப்படின்னு. இது ரிஜெக்ஷன் இல்ல, ப்ரொடக்ஷன், ரீடைரக்ஷன். யூனிவர்ஸ் உங்களுக்கு பெஸ்டா தான் எடுத்து கொடுக்குது. சிக்ஸ்த், சீயிங் யுவர் டிசைர் அரவுண்ட் யூ. உங்கள் ஆசையை சுற்றிலும் காண்பது. உங்க கனவு வாழ்க்கை, வேலை அல்லது உறவுகள் போன்றவை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட துவங்குது. செவன்த், திடீர் வாய்ப்புகள், சடன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எதிர்பாராத நேரத்துல உங்க வாழ்க்கையில திடீர்னு உங்களோட ஆசைகள், கனவுகள் நிஜமாக்குற வாய்ப்புகள் கிடைக்கிறது. பிரபஞ்சம் உங்களுக்கு சிக்னல்ஸ் கொடுக்குது. ஆனா உங்களுக்கு கேள்வி கேட்க தெரியணும். காமா இருங்க. பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க. பாசிட்டிவா இருங்க. நீங்க ரெடியா இருந்தா சயின்ஸ் கிறிஸ்டல் கிளியரா தெரியும். அருண் என்கிற ஒருத்தன் இந்த ஈர்ப்பு விதியை யூஸ் பண்ணி எப்படி வாழ்க்கையில வெற்றி பெற்றான்னு ஒரு குட்டி ஸ்டோரியில பார்க்கலாம். தொலைந்த கனவு, மீண்டும் பிறந்த வாழ்க்கை. சென்னையில பிறந்த அருண் ஒரு சாதாரண குடும்பத்துல வளர்ந்தவர். டிகிரி முடிச்ச அப்புறமும் வேலை கிடைக்காம தவிச்சான். நிறைய கனவுகள் இருந்துச்சு, வாய்ப்புகள் இல்லை. பல தடவை முயற்சி செஞ்சான். ஆனால் ஒவ்வொன்றும் தோல்வியில தான் முடிஞ்சுது. அவனோட மனசு வாழ்க்கை வீணா போயிடுமோ என்ற பயத்தில் இருந்தது. ஒரு நாள் புக்கு படிச்சுட்டு இருக்கும்போது லா ஆஃப் அட்ராக்ஷன், நினைப்பது நிஜமாகும் என்ற வரி அவன் மனசுல பதிஞ்சிச்சு. நீ நினைப்பதை நீ வாழ்கிறாய். நீ விரும்பும் வாழ்க்கையை உன் மனத்தின் உருவாக்கு. அதற்கே பிரபஞ்சம் பதில் சொல்லும். அருண் ஒரு நோட் எடுத்தான். ஒவ்வொரு நாளும் நான் பெரிய ஐடி நிறுவனத்தில் வேலை செய்கிறேன். எனது குடும்பம் ரொம்ப பெருமையோடு வாழ்கிறார்கள். நான் தினமும் நன்றி தெரிவிக்கிறேன். இப்படி நேர்மையான வாக்கியங்களை எழுதான். மனதிலே 10,000 தடவை சொல்லி நம்பினான். 2 மாசத்துல இன்டர்வியூ கால் வந்துச்சு. புதுசா செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்ல நடந்து போனான். ஜாப் ஆஃபர் கிடைச்சிருச்சு. சரியா அவன் எழுதின மாதிரி பேக்கேஜும் கேம்பெயினியும் கிடைச்சது. அது அவன் வாழ்க்கையவே மாறியது. புது வீடு, புது கார், பைக், ஃபேமிலியும் ஹாப்பி. நீங்க மனசுல பதிக்கும் ஒவ்வொரு நம்பிக்கையும் பிரபஞ்சம் கேட்கிறது. நீங்க சுய நம்பிக்கையுடன் நினைத்தால் பிரபஞ்சம் அதை உங்களுக்கு உருவாக்கும். இந்த மாதிரியான சயின்ஸ் உங்க லைஃப்ல வந்திருக்கா? கமெண்ட்ஸ்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தொடர்ந்து லைஃபை சூப்பரா பவர்ஃபுல்லா மாத்துற கண்டென்ட் தான் வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம எனர்ஜியும் ஹை, நம்ம மைண்டும் கிளியர். இது உங்கள் வைஷ்ணவி. தேங்க்யூ.